கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 2 நாளாகவும் 24 பார்த்துட்டு இருந்தோம். 2 நாளாகவும் 24 என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, யோவாஸ் நடிச்சனா அவனுடைய அப்பா இறந்த பிறகு அவன் யோவாஸ் என்ன செஞ்சான், யோசியா என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னா, அரண்மனையில் அவர் ராஜா ஆலயத்தில் வச்சு அவனை என்ன செஞ்சிருந்தான், 6 வருஷமா வச்சு காப்பாற்றி ராஜ பதவியை கொடுத்து அவனை பாதுகாத்து வந்தாப்புல. அதனால அந்த யோய்தா ஆசாரியன் இருக்கிற வரைக்கும் யோவாஸ் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா நடந்தான். அப்புறம் யோவாஸ் இறந்த பிறகு பிரபுக்கள் மூலமாக என்ன செஞ்சுட்டான்னா விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிச்சதுனால கர்த்தருக்கு என்ன செய்யலாம், அதை பிடிக்கல. அதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவனை யோசியாவினுடைய மகன் சகரியா, அந்த சகரியா மூலமா கர்த்தர் என்ன செய்றாரு அப்படின்னா, நீ செய்யறது தப்பு, நீ சரியில்லை, நீ கர்த்தரை விட்டு விலகிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாருன்னா சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அது சொன்னதுனால என்ன செய்றாரு, கர்த்தரை அழைத்து விட்டுட்டு தோப்பு வைக்கிறவங்களையும் சிலையும் என்ன செய்யற சேவிக்கிறீங்க, அதனால கர்த்தருக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிடா அப்படின்னா, சகரியா மேல கோபத்துல என்ன செஞ்சதான் அப்படின்னா, சகரியா என்ன செய்றான், கொலை செஞ்சு போட்டுருதான். அப்ப கொலை செஞ்சு போடும்போது கர்த்தர் கொலை செய்ய போகும்போது அவன் சாகும்போது அவன் சொல்றான், கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனை பத்திரமா வச்சு பாதுகாத்தாரு, அத்தாலியா கொண்டு போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நன்றி மன்னிக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையே சொன்ன சகரியாவை என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா கொண்டு போட்டுட்டான். அதனாலதான் கர்த்தர் பார்ப்பார் கேட்பார்னு சொல்றான். அதே போல மறு வருஷத்துல என்ன செய்றான், சீரியாவின் சேனைகள் என்னது அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் என்ன செய்து வருது. சிரியாவின் சேனை அவனுக்கு வருது. ஆனா ஜனத்தில் இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் அழிக்கிறாங்க. பிரபுக்கள் தானே முதலாவது விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதனால பிரபுக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அழிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அங்க கொள்ளையிட்ட உடைமைகள் எல்லாம் என்ன செய்றாங்க, அவங்கள பிரபுக்கள் எல்லாம் கொண்டு போட்டுட்டு அவங்கள கொண்டு போட்ட அந்த உடைமைகள் எல்லாம் எடுத்து என்ன செய்றாங்க, தமஸ்குக்கு என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் சீரியாவின் சேனை என்னன்னா சிறு கூட்டம் தான். ஆனா இஸ்ரவேல் சேனை மகா பெரிய சேனை. இருந்தாலும் இவங்க கர்த்தரை விட்டு விலகுனதுனால கர்த்தர் மகா சேனைய சிறிய சேனை கையில என்ன செஞ்சிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்க என்ன செய்றாங்க, யோவாசுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் தண்டனை கொடுத்தா மகா பெரிய வேதனைக்குள்ளாகுன தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க புறப்பட்டு போன பிறகு அந்த யோவாசுடைய ஊழியக்காரன்னா அவங்களோட வேலைக்காரங்க அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஆசாரியனாய யோய்தாவின் குமாரன் சகரியாவை கொண்டு போட்டாங்கல்ல, அந்த இரத்த பலி நிமித்தம் அவனுக்கு விரோதமாக இவங்க என்ன செய்றாங்க, கட்டுப்பாடு பண்ணி அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என்ன செய்றாங்க, அவனை போய் படுக்கையில போய் என்ன செய்றாங்க, கொண்டு போட்டாங்க. இப்ப செத்து போனோன்னு தாவீது நகரத்துல அவன் நினைச்சுறாங்க, அடக்கம் பண்றாங்க. ஆனாலும் தாவீது நகரத்துல அடக்கம் பண்ணாலும் ராஜாவின் கல்லறையில என்னச்சல அவங்க அடக்கம் பண்ண வைக்கல. ஏன்னா கர்த்தர் பாருங்க செம்மையா செய்யல, அதனால ராஜாக்கள் கல்லறை நினைச்சல அவனை அடக்கம் பண்ணல. இப்ப என்ன செய்றாங்க, அவனுடைய ஊழியக்காரங்கள் யோதாமுடைய ஊழியக்காரங்களை என்ன செய்றாங்க, அவனுக்கு விரோதமா இப்ப கட்டுப்பாடு பண்றாங்க. அந்த கட்டுப்பாடு பண்ணது தானே கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த கட்டுப்பாடு பண்ணது யாரு அப்படின்னா, அம்மோனிய ஸ்திரியான சீமாத்தின் குமாரனாகிய சாபாத்தும் மோவாப் ஸ்திரியான சிம்ரித்தின் குமாரனாகிய யோசபாத்து, இவங்க 2 பேரும் தான் என்ன செஞ்சுட்டாங்க, இவனுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணி இவனை என்ன செய்றாங்க, கொண்டு போட்டிருக்காங்க. இப்போ அவன் குமாரரை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் என்ன செய்றான் பலப்படுத்தினதை பற்றியும், யோதாம் உடைய குமாரரை பற்றியும் யோதாம் மேல் பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்துல எழுதியிருக்கிறன்னு சொல்லி பாக்குறோம். அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்துல என்ன செய்றான், ராஜாவா வரான். நம்ம ராஜாக்கள்ல படிக்கும் போது 4ஆகத்துல பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப 4ஆகத்துல ராஜாங்கத்துல என்ன செய்து தொடர்ச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக 25வது அதிகாரம். 25வது அதிகாரத்துல அமத்சியா என்ன செய்றான், 25ஆம் வயதுல ராஜாவாகிறான். யாரு, யோதாமுடைய மகன் யாரு, அமத்சியா. இந்த அமத்சியா என்ன செய்றான் அப்படின்னா 25 வயதுல ராஜாவாகி 29 வருஷம் என்ன செய்றான், எருசலேமில் அரசாட்சி செய்றான்.
எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் வந்து யோவதானாலாம். அவன் கர்த்தன் பார்வைக்கு செம்மையானது செய்யறான். யாரு? அமத்சியா யோராமை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யறான். ஆனாலும் முழு மனதோடு அவன் என்ன செய்யலையாம்? அப்படி செய்யலையாம். ராஜவரம் என்னது? இப்ப அவனுடைய கையில என்ன செய்யுது? ஸ்திரப்படுது. ராஜவரம் அவனுடைய கையில ஸ்திரப்பட்ட உடனே அவன் என்ன செய்ய, தன்னுடைய தகப்பன் ஆகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை என்ன செய்யறான்? கொண்டு போடுறான். அப்பாவை கொலை செய்த ஊழியக்காரங்க வேலைக்காரங்களை என்ன செய்யறான்? கொண்டு போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் மித்தம் பிதாக்களும் பிதாக்கள் மித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாதபடிக்கு அவனவன் செய்த பாவத்தின் மித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்யறான்? கொல்லாதிருந்தான். அமத்சியா யூதா மனுஷரை குடிவரை செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சலின்படியே யூதா பென்யமின் தேசல் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகள் 100 பேருக்கு அதிபதிகளை வைத்திருச்சாராம். அதிபதிகள்லாம் யார்? 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இவர்களுடைய லக்கம் பார்க்கறான். லக்கமாக்கு யுத்தத்துக்கு என்ன செய்தான்? புறப்படணும்னு சொல்லி பார்க்கறான். ஏன்னா சிறியர்கள் வந்து உங்களை வந்து கொண்டு போட்டாங்கல்ல, பிரபுக்கள் எல்லாம் கொண்டு போட்டாங்கல்ல, அதனால என்ன செய்யறான்? அங்க இப்ப யுத்தத்துக்கு போறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்? ஈட்டி கேடகம் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு யுத்த வீரர்கள் 3 லட்சம் பேரை என்ன செய்யறான்? இருக்கிறத பார்க்கிறான். 3 லட்சம் பேர் வச்சுக்கிறான். அது காணான்னு சொல்லி இஸ்ரவேலில லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு வேற என்ன செஞ்சிருக்கான்? அமைச்சிருக்கிறான். லட்சம் தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு என்ன செய்யறான்னு அமைச்சிருக்கிறான். இப்ப வந்து அங்க 3 இங்க ஒரு 4 லட்சம் பேரை என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறான். இந்த சமயத்துல தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த அமித்ஷாட்ட என்ன செய்யறான்? வரான். வந்து நீர் வந்து என்ன செய்ய ராஜாவே, இஸ்ரேல் சேனை உம்மிடத்துல வரலாகாது. இஸ்ரேல் சேனை 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் தாளந்து 100 தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்திருக்கிறான்ல. இப்போ சொல்ல தேர்ந்த மனசு ஒருவன் வந்து சொல்றான், ராஜாவா இஸ்ரேல் சேனை உம்மிடத்துல என்ன செய்யாது? வரலாகாது. கர்த்தர் எப்ராஹிம் சகல புத்திராகிய இஸ்ரவேலரோட என்ன செய்யல? இருக்கல. சகல புத்திராகிய இஸ்ரவேலரோட கூட என்ன செய்யல? கர்த்தர் இருக்கல அப்படின்னு சொல்றான். அதனால நீர் போக மனதானால் நீர் போவோம். யுத்தத்துக்கு போகணும்னு ஆசை இருந்தா நீ போறோம். ஆனா காரியத்தை நடத்தும். யுத்தத்துக்கு திடன் கொண்டு நில்லுங்கிறான். யுத்தத்துக்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உண்மை சத்துருக்கு முன்பாக விலை பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விலை பண்ணவும் தேவனாலதான் கூடும் அப்படின்னு சொல்றான். யுத்தத்துக்கு போனா போறோம். ஆனா திடன் கொண்டு என்ன செய்யும்? யுத்தத்தை நடத்தும். தேவன் உண்மை சத்துருக்கு முன்பாக நிச்சய விலை பண்ணுவாரு. ஒத்தாசை செய்யவும் விலை பண்ணவும் அவரால் தேவனால கூடும் அப்படின்னு சொல்றான். உடனே அமைச்சர் சொல்றான், அப்படியானா நான் இஸ்ரேல் சேனைக்கு நான் 100 தாளந்து வெள்ளி படம் நினைச்சிட்டு நான் கொடுத்துருக்கிறேன்னு, அதை நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, அதே பார்க்கல கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? நமக்கு அதிகமா கொடுப்பாரு, கொடுக்க கூடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி சொன்னோன்னா இப்ப அமித்ஷா என்ன செய்றான்? அந்த எப்ராஹிம் என்ன செய்றான்? தன்னெடுத்து வந்த சேனைய தங்கள் வீட்டுக்கு என்ன செய்றான்? போய்விட பிரித்து விட்டுட்டான். ஏன்னா இவங்க மக்களோட அவங்க மக்களோட சேர்ந்து இருக்கிறாங்கல்ல. இப்ப அவங்கள என்ன செய்றாங்க? யுத்தத்துக்கு வரண்டா, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்? அனுப்பிவிட்டான். அனுப்பி விட்டுட்டு ஆனா பணத்தை கேட்க முடியாது. அதனால கர்த்தரும் தூதனை வந்து பணத்தை கேட்க வேண்டாம்னு சொன்ன உடனே அதை கேட்காத பிடிக்க என்ன செய்றான்? அப்படியே அனுப்பி விட்டுட்டாப்ல. அனுப்பிவிட்டதுனால இப்ப அவங்களுக்கு இஸ்ரேல் புத்திரர்ல எப்ராஹிம் கோத்திரம் அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, இவங்க மேல கோவம் வந்துருச்சு. இப்படி நம்ம யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்டு நம்மள என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு வர விட வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கோபத்தோடு என்ன செய்றாங்க? எரிச்சலோடு என்ன செய்றாங்க? தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்ப அமித்ஷா என்ன செய்றான்? திடன் கொண்டு என்ன செய்றான்? தன்னிடத்துல உள்ள ஜனங்களை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போறான். உப்பு பள்ளத்தாக்குல போய் சேயீர் புத்திரர்ல 10,000 பேரை என்ன செஞ்சுட்டான்? வெட்டி போட்டுட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனால, கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொன்ன வெளிப்படுகிற கீழ்ப்படிஞ்சு போனனால சேயீர் புத்திரர்ல 10,000 பேரை என்ன செய்றான்? வெட்டி போட்டான். அது மாத்திரம் இல்ல, யூதா புத்திரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க? 10,000 பேரை உயிரோடு என்ன செய்றாங்க? உங்களை பிடிச்சிட்டாங்க. உயிரோடு பிடிச்சி ஒரு கண்மலை வச்சு கொண்டு போறாங்க. கொண்டு போய் அங்க இருந்து என்ன செய்றாங்க? அவங்க நொறுங்கி போகத்தக்கதாக அந்த கண்மலையில இருந்து என்ன செய்றாங்க? உங்களை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. முதல்ல 10,000 பேரை வெட்டி போட்டாங்க. இப்ப 10,000 பேரை என்ன செய்றாங்க? மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்க இருந்து என்ன செய்றாங்க? கீழே தள்ளி போட்டு உங்களை என்ன செய்றாங்க? கொண்டு போட்டாங்க. இப்ப தன்னோடு கூட யுத்தத்துக்கு வராத படிக்கு இருந்தாங்கல்ல, அந்த திருப்பி விட்டாங்கல்ல, அந்த குரூப் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, சமரியா தூக்கி பெத்தரன் மட்டும் இல்ல யூதா பட்டணங்கள் மேல என்ன செய்றாங்க? யுத்தத்துக்கு வந்து யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அவைகளில் 3,000 பேரை என்ன செய்றாங்க? வெட்டி போட்டுட்டு திரளாய் என்ன செய்றாங்க? கொள்ளையிட்டுட்டு போயிட்டாங்க.
இப்ப அமத்ஷா என்ன செய்யறான், ஏதோ மாரி என்ன செய்யறான், முறியடிக்கிறான். அந்த அமத்ஷா ஏதோ மாரி முறியடிச்சனால சேயீர் புத்திரரின் தெய்வங்களை என்ன செய்யறான், கொண்டு வந்துட்டான். அந்த அவங்கள முறியடிச்சிட்டு சேயீர் புத்திரரை என்ன செஞ்சுட்டான், தெய்வங்களை கொண்டு வந்துட்டான். அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவங்கள என்ன செய்யறான், தூபம் காட்டவன் என்ன செஞ்சுட்டான், ஆரம்பிச்சிட்டான். அவங்கள பணிந்து அவங்கள தூபம் காட்டவும் அந்த விக்கிரகத்தை ஆரம்பிச்சிட்டான். அப்பொழுது கர்த்தர் அமத்ஷான் மேல என்ன செய்யறாங்க, கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டார். கோபம் கொண்டு அவனிடத்த ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. இவனை அப்போ அனுப்பின உடனே அந்த தீர்க்கதரிசியை பார்த்து இவன் சொல்றான், தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன சொல்றான்னா, நீங்க தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்பாடாதே போன ஜனத்து தெய்வத்தை நீர் எப்படி நம்பி போகலாம், நம்பி நாடுவானேன் அப்படின்னு சொல்றான். அதனால தன்னோட அவன் இப்படி பேசுனதை கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான், உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதனை விட்டு விடு, அப்படிலாம் நீ எங்களுக்கு பத்தி சொல்ல வேண்டாம், அந்த ஆலோசனை எங்க தேவையில்லை, நீ விட்டு விடு அப்படின்னு சொல்றான். கர்த்தர் சொல்றது எல்லாம் அந்த தெய்வத்தை நாடுவானேன்னு சொல்லி கேட்டதுனால நீ விட்டு விடுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நீ நீ ஏன் வெட்டப்படணும், அதனால நீ விட்டு என்ன செய்ரு, நீ பெயர் இதை சொல்லாத அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த தீர்க்கதரிசி விட்டு விடுன்னு சொன்னதுனால அந்த ஆலோசனை என்ன செய்யலாம், கேளாமல் போயிட்டான். அது சொன்ன ஆலோசனை கேளாமல் போன அப்படினால தேவன் உண்மை அழிக்க என்ன செய்யறாரு, யோசனையா இருக்கிறார் என்பதை நினைச்சுவேன் அறிவேன். அதனால பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்ஷா அறிவேன் அப்படின்னு சொல்றான். பின்பு இப்ப யூதாவின் ராஜாவாகிய அமத்ஷா என்ன செய்யறான், யோசனை பண்றான். எகுவின் குமாரனாகிய யோவாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரேல் ராஜாவுக்கு தம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வாங்க அப்படின்ட்டு நினைச்சதான் சொல்லி அனுப்புறான் யுத்தத்துக்கு போறதுக்கு. அதுக்கு அவர்கள் இஸ்ரேல் ராஜாவாகிய யோவாஸ் என்ன செய்யறான், யூதான் ராஜாவாகிய அமத்ஷாவுக்கு ஆள் அனுப்பி சொல்றான், லீபனோனில் முச்செடியானது லீபனோனில் கேதுர் மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக வாகை செய்து கொடு என்று கேட்க சொல்லிட்டு, ஆனாலும் லீபனோனில் ஒரு காட்டு முருகன் அந்த வழியா போன போது என்ன ஓடிய போகும்போது அந்த முச்செடி என்ன செய்து மிதித்து போட்டுட்டு தான். அது உதாரணம் சொல்றாப்புலன்னா, நீ ஏதோ மேல யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்ததுனால உனக்கு அருவம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்த முச்செடி என்னது கேதுர் மரத்தை பார்த்து உன்னை நினைச்சது உன்னுடைய மகளை உன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பியான்னு சொல்லி கேட்கு. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யுது, காட்டு கழுதை என்ன செய்யுது, அந்த நேரம் ஓடி வந்ததுனால அது மேல விழுந்து என்ன செஞ்சுட்டான்னா அந்த முள் செடி என்னச்சது நொறுக்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்போ நீ வந்து ஏதோ மேல என்ன செய்யறா, ஜெயத்தை எடுத்ததுனால இப்ப என்ன செய்யறான், எங்கள்டையும் என்ன செய்யறா நித்தியத்துக்கு வரலான்னு சொல்லி தேடலாமா அப்படின்னு சொல்றான். அப்பொழுது இஸ்ரேல் ராஜா யோவாஸ் வந்தான். இதில் உள்ள பெத்சிமேசில் அவனும் அமத்ஷான் யூதன் ராஜாவும் என்ன செய்றாங்க, தங்கள் சமத்துவத்தை பார்ப்போம் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் சொல்றான், நீயா ஏதோ மேல விழுந்தா அடிச்சா நொறுங்குனான்னு சொல்லிட்டு நொறுக்கி போட்டான்னு சொல்லிட்டு நீ பெருமைப்பட்ட உன் இருதையும் உன்னை என்ன செய்து கருவங்கொலை பண்ணிட்டு, அதனால நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட கூட ஈதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை ஏன் தேடி கொள்றீங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஆனாலும் அமத்ஷா அதுக்கு என்ன செய்யல, செவி கொடுக்காதபடிக்கு அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை என்ன செய்றாங்க, நாடி போயிட்டாங்க. ஏதோமில இருந்து வெற்றியை எடுத்து அங்கிருந்து விக்கிரகங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதனால இப்ப கர்த்தரை தேடாதபடிக்கு ஏதோமின் விக்கிரகங்களை என்ன செய்றாங்க, நாடி இருக்காங்க. அப்படி நாடினதுன்னா அவருடைய சத்துருக்கள் என்ன செய்றாங்க, அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனால தான் என்னச்சது இது நடந்துச்சுங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறல, வெள்ளியக்காரனை கொண்டுபட்டா எலோசனை கொடுத்தனால அதனால இப்படி நடந்துச்சு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்போ யூதா இஸ்ரேலுக்கு முன்பாக முறிஞ்சு போயிட்டு அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இஸ்ரேலுக்கு முன்பாக யூதா என்ன உறிந்து போடப்பட்டுட்டு, அதனால இப்போ அவரவர் கூடாரங்களுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ராஜாவாகிய யோவாஸ் என்ன செய்யறான் அப்படின்னா, அகசியான் குமாரன் யோவாஸ்க்கு பிறந்த அமத்ஷா என்னும் யூதன் ராஜாவை என்ன செய்யறான், யூதா ராஜாவை பெத்சிமேசுக்கு என்ன செய்யறான், பிடித்து அவனை எருசலேமுக்கு என்ன செய்ய கொண்டு வந்து அங்க எப்ராஹிம் வாசல் தொடங்கி மலை வாசல் மட்டுமல்ல 400 முழ நீளம் நினைச்சுதான் இடித்து போட்டான். 400 முழ நீளத்தை இடிச்சு போட்டுட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்துல அகப்பட்ட சகல கொள்ளையும் வெள்ளியையும் பொன்னையும் சகல பனியும் பட்டுகளையும் ராஜா அரவணை பொக்கிஷங்களையும் கிரீர்ப்புகளையும் பிடித்து கொண்டு சமரியாவுக்கு என்ன செய்யறான், திரும்பி போறான். திரும்பி போகும்போது யோவாசின் குமாரனாகிய அகசியா யோவாசின் குமாரனாகிய யோவாசி என்ன செய்யறான்னா, இஸ்ரேல் ராஜா மரணம் அடைஞ்ச பிறகு யோவாசி குமாரனாகிய அமத்ஷா
யூதாவின் ராஜா அதுக்கு பிறகு 15 வருஷம் என்ன செய்யறான் உயிரோட இருக்கலாம். அவன் இறந்து போன பிறகு இஸ்ரேலை மரித்து போன பிறகு 15 வருஷம் அமத்சியா உயிரோட இருக்கலாம். அமத்சியாவின் ஆதியோட நடவடிக்கைகள் வர்த்தமானங்கள் அவன் ராஜாக்களின் புஸ்தகத்துல தான் என்னச்சது மீதி உள்ளது எழுதியிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தோடைய அமர்சியா என்ன செய்யறா, இப்ப கர்த்தரை விட்டு என்ன செய்யறான், பின் வாங்கின காலம் முதற்கொண்டு எரிசிலும் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக என்ன செய்றாங்க, கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாங்களாம். வந்து கர்த்தரை விட்டு என்ன செய்யறான், பின் வாங்கின நாளை முதற்கொண்டு எரிசிலும் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமா என்ன செய்றாங்க, கட்டுப்பாடு பண்ணி கொண்டாங்களாம். அது நிமித்தம் அவன் லாகீஸுக்கு ஓடி போனானாம். அங்கே அவன் நினைச்சான் லாகீஸ் மனசுறான் பயந்து போய் என்ன செய்றான், லாகீஸுக்கு ஓடுறான். இப்போ இவங்க என்ன செய்றாங்க, லாகீஸ்க்கு ஆள் அனுப்புறாங்க. லாகீஸ் அனுப்பி அவனை என்ன செய்றாங்க, கொண்டு போட்டாங்க. இவரோட நினைச்சாங்க, கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்டுட்டு அந்த சரீரத்தை என்ன செய்றாங்கன்னா குதிரையின் மேல அவங்க வைத்து எடுத்து வந்து யூதா நகரத்துல கொண்டு வந்து என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. யூதாவின் நகரத்தண்டையில கொண்டு என்ன செய்றாங்க, அவனை அடக்கம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக 26வது அதிகாரம் 26 அதிகாரத்துல யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயது இப்ப அமசியா இறந்து போயிட்டான்ல, அதனால அமசியாவுக்கு பதிலா அந்த அவனுடைய மகன் உசியா வந்து அவனை வந்து என்ன செய்றாங்க, அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துல வந்து அவனை என்ன செய்றாங்க, ராஜாவா ஆக்குறாங்க. இப்ப வந்து அமத்சியா இறந்த பிறகு ராஜா தன் பிதாக்களுடைய நெத்திரஞ்சரி என்ன செய்றான், ஏலோதை என்ன செய்றவன் கட்டுறான். ஏலோதை கட்டி எருசலேமில் என்ன செய்றான், அரசாள்றான். எருசலேம் நகரத்தலாகிய அவன் தாயின் பேரு என்ன, எக்கோலாலாம். எக்கோலால் உசியோட தாய் பேரு எக்கோலால், எருசலேம் தேசத்துல உள்ளவா. அவன் தன் தகப்பனாகி அமத்சியா செய்து இப்படியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தான், செம்மையானதே செய்யறான். ஆனா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமனா இருந்து சகரியாவின் நாட்களில தேவனை தேட என்ன செய்தான், மனதிலா இருக்கிறான். தரிசனங்களில் புத்திமனா இருந்த சகரியாவின் நாட்கள்ல என்ன செய்யறான்னா தேவனை தேட மனதிலா இருந்திருக்கிறான். அவன் கர்த்தனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன செய்யறாரு, வாய்க்க செய்தார். எப்பெல்லாம் கர்த்தரை தேடினானோ அப்பெல்லாம் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிச்சதுனால அவன் புறப்பட்டு போய் என்ன செய்றான், பெலிஸ்தியரோட என்ன செய்றான், யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கம் எப்ரேயின் அலங்கம் அசோகத்தின் அலங்கம் இதெல்லாம் என்ன செய்றான், இடித்து போட்டு அசோகத்து நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ள என்ன செய்றான், பட்டணங்களை என்ன செய்றான், கட்டிட்டான். இப்போ அடுத்தபடியாக பெலிஸ்தர்கள் குர்காபாவில குடியிருக்கிற அரேபியர்கள் வெகுனியர்கள் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்று என்ன செய்றாங்க, நிக்கிறாங்க. அதனால அம்மோனியர் என்ன செய்றாங்க, இப்போ உசியாவுக்கு விரோதமா என்ன செய்றாங்க, யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அவர்கள் என்ன செய்றாங்க, குமரி எடுத்து போடுறாங்க. இப்போ அம்மோனியர் உசியாவுக்கு என்ன செய்றாங்க, காணிக்கைகளை என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டிச்சான். எட்டினதுனால அவன் மிகவும் என்ன செய்றான், இப்ப பலன் கொண்டு போய் இருக்கிறான். ஆனா உசியா என்ன செய்றான், எருசலேம்ல 3 வாசல்கள் மேலும் 14 வாசல்கள் மேலும் அலங்கத்து கொடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவர்களை என்ன செய்து பலப்படுத்தினாங்களாம். இப்படி என்ன செய்றாங்கன்னா அவனுக்கு பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலையும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டமும் என்ன செய்து உண்டாயிருந்தபடினால அவன் வனாந்திரத்துல என்ன செய்றான், கோபுரங்களை கட்டுறான், அநேக துறவுகளையும் வெட்டுறான். அவன் வெள்ளாண்மை பிரியனா இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். உசியா யாரு, வெள்ளாண்மை பிரியனா இருக்கிறான். அப்புறம் உசியானுடைய யுத்த வீரன் சேனையும் இருந்துச்சு அவனுக்கு. அவன் சம்பிரதி ஆகிய ஏயனாலும் ஆசிக்கனாகிய மாசையாவலும் லெக்க பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பா என்ன செய்றாங்க, சேவகம் பண்றாங்க. அடுத்தபடியாக பராக்கிரமசாலியான வம்ச தலைவர் தொகையெல்லாம் 2600 பேராம். இவர்கள் கையின் கீழே சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவை துணை நிற்க பராக்கிரமசாலித்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,600 பேர் என்ன செய்யலாம், சேனைக்கு இருந்திருக்கு. அடுத்தபடியாக இந்த சேனையில் உள்ளதெல்லாம் உசியா என்ன செய்யறான்னா கேடகங்கள், ஈட்டிகள், தலைச்சிறார்கள், மார்க்கவசங்கள், வில்லுகள், இதெல்லாம் கல்லறிகிற கவன்கள் இதெல்லாம் என்ன செய்ய ஆயத்தப்படுத்திருக்கலாம். ஆயத்தப்படுத்தி கோபுரங்கள் மேலும் அலங்கத்தின் மேல நின்று அம்புகளை என்ன செய்யறான், பெரிய கற்களையும் புறவுக்கு நிபுணரான தொழிலாளர்கள் கற்பித்தபடியே என்ன செய்யறான்னா தொழிலாளர்கள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் என்ன செய்யறான், உண்டாக்குறான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் என்ன செய்யறான், பலப்பட மட்டும் ஆச்சரியமாக என்ன செய்யறான், அவனுக்கு அது அனுகூலமான காரியம் முடிஞ்சான். இப்ப அவன் பலப்பட்டுட்டான். பணப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனோட மனம் என்ன செய்து மேட்டிமையாகுது. மேட்டிமையாகி தன் தேவனாகிய
கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்றான், மீறுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டான். செய்து தூபபீடத்தின் மேல தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவாகித்து வரான். என்ன இதுல ஜெயத்தை எடுத்தனோடனே அவனுக்கு பிரம உண்டாயிடுச்சு. அதனால இப்ப என்ன செய்யறான், ராஜா வந்து தூபம் காட்டக்கூடாது, ஆசாரியனுடைய வேலை இது வந்து. இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ராஜாவா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துல போய் என்ன செய்யறான், போய் தூபம் காட்ட போறான். அங்க வந்து என்ன செய்யறான், பராக்கிரமசாலி 80 பேர் அங்க என்ன செய்றாங்க, உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்ததுனால இப்ப ராஜாவா உசியா அவர்களோட என்ன செய்றாங்க, எதிர்த்து நிக்காங்க. ராஜாவே, இது உமக்கு என்ன செய்யுது, தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோன் குமாரனாகிய ஆசாரியருக்கு அடுக்கும் அது. அதனால பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீ என்ன செய்ய, வெளியே போய் மீறுதல் செலவு பண்ணீர் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படிங்கிற நீ மீறுதல் செஞ்சுட்டு இரு, அதனால தேவனாகிய கர்த்தரால உமக்கு மேன்மையாக லபியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போது உசியா என்ன செய்றான், இப்ப கோபம் கொள்றான். கோபம் கொண்டு தூப கலசத்தை என்ன செய்றான், தன் கையில இருந்து பிடித்து தன் கையில் உள்ளதை என்ன செய்றான், உசியா கோபம் கொண்டான். கோபம் கொண்டு தூப கலசத்தை தன் கையில பிடிச்சு ஆசாரோட என்ன செய்றான், கோபமா பேசுறான். பேசிட்டு ஆசாரிக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்றான் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள முன்னிருக்கிற அவனுடைய, ஏன்னா வந்து ஆலயத்துல இருந்து இது வந்து தூபம் காட்டுறான். தூபம் காட்ட இவங்க தடுக்கிறாங்க 80 பேரு. தடுத்தும் அவன் செஞ்சதுனால இப்ப ஆலயத்துல வச்சு அவனுக்கு என்ன செய்யுது, குஷ்டரோகம் வந்துச்சு. வந்ததுனால இப்ப பிரதான ஆசாரியர் யாரு, அசரியா, சகல ஆசாரியரும் அவனை என்ன செய்த பார்க்குன்னு போறாங்க. அப்போ அவனோட நெற்றில இருந்து குஷ்டரோகம் இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே இப்போ அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நெற்றில குஷ்டரோகம் இருந்தாலும் இப்போ ஊருக்குள்ள வைக்கக்கூடாது, ராஜா அரண்மனையும் வைக்கக்கூடாது, ஊருக்குள்ளேயும் வைக்கக்கூடாது. அதனால அவனை என்ன செய்றாங்க, ஊருக்கு புறம்பு என்ன செய்றாங்க, தீவிர போக சொல்லி அப்புறப்படுத்துறாங்க. ஆனா அவனும் என்ன செய்றான், தீவிரமா என்ன செய்றான், ஊரை விட்டு என்ன செய்றான், வெளியில போயிட்டான். இப்ப இவனுடைய உசியாவுடைய நடவடி புஸ்தகம்லாம் ஆமோசின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி என்ன செய்றாரா எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். உசியா இப்போ தன் பிதாக்களோட என்ன செய்றான், நிறுத்தி நடந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகின்னு சொல்லி நினைத்து அவனை பிதாக்கள் 2 ராஜாக்கள் கல்லல நினைச்சு அடக்கம் பண்ணாதபடிக்கு அருகாமையில் உள்ள நிலத்தில் என்ன செய்றாங்க, அவனை அடக்கம் பண்றாங்க. பின்பு அவனுடைய குமாரனாகிய யோதாம் என்ன செய்றான், அவன் ஸ்தானத்துல ராஜாவா வர்றதை நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக என்ன நடந்துன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம்.